வணக்கம் நண்பர்களே. இன்று காஞ்சிபுரத்தில் நடந்த நடிகர் விஜயினுடைய அந்த உள்ளரங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு நிர்வாகி பேசிக்கிட்டு இருந்ததாக நமக்கு வந்த தகவல். அது என்ன? இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம செய்திகள் வந்து சேரும். நாம் வேணால் பட்டினியாக இருந்து டீயை மட்டும் குடிச்சிக்கிட்டோ இல்லை அதுவும் குடிக்காமல் கூட வேலை செய்யலாம் கட்சிக்காக. அதாவது அந்த தாவேகா நிர்வாகி சொன்னது. ஆனால் நம்ம பைக்குக்கோ நம்ம போகிற காருக்கோ பெட்ரோலோ டீசலோ போடணுமே, அது இல்லாமல் ஓடாதே. டீசல் இல்லாமல் எப்படி வண்டி ஓட்டுறது? பெட்ரோல் இல்லாமல் எப்படி இந்த டூ வீலர் ஓட்டுறது? இதுக்கு யார் செலவு பண்ண போகிறாங்க? ஒவ்வொரு தொகுதியிலையும் தொகுதி பொறுப்பாளர்னு ஒருத்தர் நியமிக்கிறாங்க. டிஜிட்டல் பூத் ஏஜெண்ட். ரொம்ப அந்த திமுகவில் போட்ட மாதிரி, திமுகவில் ஒரு நவீனமான இது போட்டாங்களே அது மாதிரி இதுலேயும் போடுறாங்க. இந்த நவீன ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு பைசா இல்லாமல் என்ன பண்ணுறது? இப்போ பைசா கொடுக்குறதுக்கு யார் ரெடியாக இருக்கா? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தது ஆதவ் அர்ஜுனா தான் நினைக்கிறேன். மற்றவங்களாம் சம்பளத்துக்கு வேலை ஆக்குறவங்க தான். இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொஞ்சம் சிக்கல். ஏன்னா அவருடைய குடும்பமே ஆதவ் அர்ஜுனாவுடைய குடும்பமே மாட்டிக்கும். மார்ட்டின் குடும்பமே மாட்டிக்கும் வருமான வரி இதில். இவர் ரொம்ப செலவு பண்ணி இங்கே ஆதரவு கொடுத்தாருன்னா. அப்போது இந்த தாவேகா நிர்வாகிகள் என்ன கேட்குறாங்க? இதை இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான். டீசல் இல்லாத வண்டிகள் அல்லது எரிபொருள் இல்லாத வண்டிகள் எப்படி ஓடும், பைக்கோ இதோ. ஸோ இந்த தொகுதிக்கு செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு விஜயை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போதும் போல் விஜயின் இரண்டாவது கட்ட அதிபுத்திசாலிகள் வந்து அவரை நெருங்க விட மாட்டாங்க. அவருக்கு வேறு மாதிரி ஐடியா கொடுத்து அவரை எப்படியும் கீழே தள்ளி குழியில் தள்ளி பண்ணிடுவாங்க. இதில் நான் ஒன்றும் இதில் சொல்லலை. அவருக்கு விஜய்க்கு இயற்கையிலே அந்த மாதிரி குணம் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், தேர்தல் இது அரசியலில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் கிடையாது. ஆனால் கூட இருக்கவங்களுக்கு வெறி. யார் யார் பேர் சொல்ல வரும்ல, அத்தனை பேரும் கொலை வெறியில் இருக்காங்க. எப்படியாவது கொண்டு வந்து என்னத்தையாவது பார்த்துட முடியுமான்னு அது நல்லா தெரியுது. சார், அப்படி இருக்கிறவங்க இந்த தொகுதி வாரியான தொகுதி பொறுப்பாளர்களுக்கு பணம் கொடுக்கணும். கொடுத்தா தான் களப்பணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு திமுகலாம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. தாவேகா இப்போது அது ரெடியாக ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா அவ்வளோதான். டைம் இல்லைங்க. யார் பணம் கொடுக்க போகிறாங்க, எந்த நிதி, எங்கே இந்த நிதி வாங்க போகிறீங்க, நிதி வாங்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க, என்ன உத்தரவாதம் கொடுப்பீங்க? நீங்கள் முதலமைச்சராக வரமாட்டீங்கன்னு ஊருக்கே தெரியும். ஆனால் என்ன இதில் வர போகிறீங்க? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.